வணக்கம் மாணவர்களே. தொடர்பு வேகம் அதன் தொடர்ச்சி ஆறாவது உதாரணம் இன்று நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். நிலையான நீரில் 10 km/h நீந்தக்கூடிய ஒருவன் 6 km/h சீராக பாய்கின்ற 4 கிலோமீட்டர் அகலமான ஆற்றின் ஒரு கரையிலுள்ள புள்ளியொன்றிலிருந்து நேரெதிரே மறுகரையிலுள்ள புள்ளிக்கு நீந்தி செல்ல எடுக்கும் நேரத்தை காண்க. ரைட், இங்கே கவனிங்க பிள்ளைகளே. அப்போ ஆற்றின் அகலம் 4 கிலோமீட்டர். சரி, இந்த அகலம் 4 கிலோமீட்டர். XY இது 4 கிலோமீட்டர். நீரின் வேகம் 6 km/h. இது நீர் 6 km/h பாயுது. நிலையான நீரில் 10 km/h நீந்தக்கூடிய ஒருவன் நிலையான நீரில் மனிதன் வேகம் என்றது நீர் நிலையாக இருந்தால் மனிதனால் நீந்தக்கூடிய வேகம், அது அவன் சொந்த வேகம். உங்களுக்கு தெரியும், நீர் பாயிற திசையில் நீந்தினான்டா கூடின வேகத்தோடு நீந்துவான், எதிர் திசையில் நீந்தினா குறைஞ்ச வேகத்தோடு நீந்துவான். நிலையான நீரில் மனிதன் வேகம். சரி, இங்கே கவனிங்கோ. இப்போ இந்த ஆற்றங்கரையில் ஒரு மனிதன் உண்டு. சரிதானே? இந்த ஆற்றில் நீந்துற மனிதனை அவதானிக்கிறான். மனிதன் இந்த திசையில் நீந்துறான். அப்போ இதில் ஆற்றங்கரையில் ஒரு மனிதன் என்ற மனிதன் என்று அவதானிக்கின்றான். அதே நேரத்தில் இந்த ஆற்றில் ஒரு மரக்குற்றி ஒன்று ஆற்றில் மிதந்து கொண்டு போகுது. அந்த மரக்குற்றி அதில் இருந்து பி என்ற ஒரு மனிதன் அவதானிக்கின்றான். சரிதானே? மனிதன் நீரோட்டத்தின் திசையில் நீந்துறான் என்று வெப்பம். அப்போ ஏ பார்க்க எப்படி தெரியும், பி பார்க்க எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியும், ஏ பார்க்க மனிதன் சொந்த வேகம், அதோட ஆற்றின் வேகம், அதின் விளைவு. அப்போ 16 km/h நீந்துற மாதிரி தெரியும் கரையிலிருந்து பார்க்குறாரு. நீரின் வேகத்தோட அவன் சொந்த வேகம், அதின் விளைவு 16 km/h நீந்துற மாதிரி தெரியும் கரையிலிருந்து பார்க்குற ஆளுக்கு. மரக்குற்றியிலிருந்து பார்க்குற ஆளுக்கு இப்போ மரக்குற்றியும் நீரின் வேகத்தோடு போகுது. அப்போ அவருக்கு அந்த நீரின் வேகம் தெரியாது. அவருக்கு தெரிகிற வேகம் இந்த 10 km/h. அப்போ மரக்குற்றியிலிருந்து அவதானிக்கிற ஆளுக்கு தெரிகிற வேகம் இந்த 10 km/h. மரக்குற்றி நீரின் வேகத்தோடு போகுது. அவை மரக்குற்றி சார்பான மனிதன் வேகம் 10 km/h. இது நீர் சார்பான மனிதன் வேகம். ஏன் மரக்குற்றி நீரின் வேகத்தோடு போகுது. அப்போ மரக்குற்றி சார்பான மனிதன் வேகம்ன்றது நீர் சார்பான மனிதன் வேகத்துக்கு சமனாக இருக்கும். சரிதான்? அப்போ இந்த 10 km/h நீர் பாயக்க நீர் சார்பான வேகமாக வரும். சரிதான்? அப்போ இது மிக முக்கியமானது. நிலையான நீரில் மனிதன் வேகம்ன்றது நீர் பாயக்க நீர் சார்பான மனிதன் வேகமாக வரும். சரியா? ராய், குறியீடுகளில் நாங்கள் இதுகளை ஒருக்கா குறிப்போம். சரிதான்? குறியீடுகளில் இதுகளை நாங்கள் ஒருக்கா குறிப்போம். சரி, நீரை W என்று வைப்போம், மனிதனை M என்று வைப்போம்,
பூமியை E என்று வைப்போம். ரைட். இப்போ இதில் நீரின் வேகம், அதாவது பூமி தொடர்பாக நீரின் வேகம் இந்த திசையில் 6 கிலோமீட்டர் h-1. நிலையான நீரில் மனிதன் வேகம்ன்றது நீர் பாயேக்க நீர் தொடர்பான மனிதன் வேகமாக வரும். அப்போ நீர் தொடர்பாக மனிதன் வேகம் அதில் பருமன் மட்டும்தான் தெரியும், 10 கிலோமீட்டர் h-1. சரியா? ரைட். இப்போ நாங்கள் இப்போ தொடர்பு வேக கோட்பாடு பாவிப்போம். VME சமன் இந்த எம்முக்கும் ஈக்கும் இடையில் W என்ற எழுத்தை போடுவோம். MW ப்ளஸ் VWE. பூமி தொடர்பாக, அதாவது இந்த கரையில் இருந்து பார்க்குற ஆளுக்கு அவர் எப்படி நீந்தோணும், எக்ஸில் இருந்து வையுக்கு நீந்தோணும். இப்போ இந்த திசையில் நீந்தோணும். நீர் தொடர்பான மனிதன் வேகம் 10, திசை தெரியாது. நீரின் வேகம் இப்படி 6. எங்களுக்கு தெரியும் விளையுள் இப்படி எக்ஸிலிருந்து வையுக்கு வரணுமெண்டா இந்த 10 வந்து இப்படி ஒரு ஆங்கிளில் வரணும். அப்போ தான் இந்த 10 6 விளையுள் எக்ஸிலிருந்து வையுக்கு வரும். சரி. அப்போ இந்த விளையுள் காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா, ஒரு வேக முக்கோணி ஒன்று கீறுவோம். ஒரு வேக முக்கோணி ஒன்று கீறுவோம். முதல் நான் விளையுளை கீறுறேன். அது ஒரு 6 பேரை போடுவோம். சரி. இந்த விளையுள் தொடங்கின இடத்துல, இந்த 6 தொடங்கின இடத்திலிருந்து பருமனும் திசையும் தெரிஞ்ச 6 முதல் கீறுறேன். பிறகு 10 அப்படியே இணைச்சி விடுறேன். சரிதானே? ரைட். இப்போ எங்களுக்கு இந்த 6 காணலாம். 6 10 இது 8 இருக்கும். இப்போ எங்களுக்கு பூமி தொடர்பாக மனிதன் எக்ஸில் இருந்து வையுக்கு 8 km/h ஒரு மாறா வேகத்தோடு நீந்தி போகிறான். எவ்வளோ தூரம் போகிறான்? 4 கிலோமீட்டர். அப்போ நேரம்ன்றது ஒரு மாறா வேகத்தோடு நீந்தி போய்க்க எடுக்கிற நேரம் தூரத்தின் கீழ் வேகம். தூரத்தின் கீழ் வேகம். தூரம்ன்றது 4 கிலோமீட்டர், வேகம் 8, ஆகவே அரை மணித்தியாலம். சரியா? அப்போ திருப்பி முறுக்கா சொல்கிறேன், கவனிங்க பிள்ளைகளே. இப்போ மனிதன் எக்ஸில் இருந்து வையுக்கு போகணும். அவனால் நிலையான நீர் பாயாமல் இருந்தால் 10 km/h நீந்தலாம். இப்போ நீர் பாயேக்க இந்த 10 என்னவா வரப்போகுது? நீர் சார்பாக மனிதன் வேகமாக வரப்போகுது. அப்போ அவன் எக்ஸில் இருந்து வையுக்கு போகிறான். பூமி சார்பாக எக்ஸில் இருந்து வையுக்கு போகிறான். அப்போ பூமி தொடர்பான வேகத்தை நான் காண போகிறேன். சரிதானே? ரைட். அதுக்கு தொடர்பு வேக கோட்பாடு பாவித்து பேருந்து நான் வேக முக்கோணி ஒன்று கீறி அதில் இருந்து இந்த பூமி தொடர்பான வேகத்தை காண்றேன். அப்போ அது ஒரு மாறா வேகம் 8 km/h வருது. அப்போ அவன் 4 கிலோமீட்டர் போகிறான் எக்ஸில் இருந்து வையுக்கு. இப்போ நேரம்ன்றது தூரத்தின் கீழ் வேகம்.
அப்போ 4/8 அரை மணித்தியாலம். சரி, இதில் இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்கணும். இப்போ எக்ஸில் இருந்து வைக்கு மனிதன் இப்படி நீந்தி போகிறான். அப்போ இங்கே பாருங்கோ, இந்த மனிதன் இப்போ இதில் படத்தில் கீறி காட்டின மாதிரி இந்த திசையிலான் நீந்துவான், இந்த திசையிலான் நீந்த பலிக்கிடுவான். நீர் இந்த திசையில் பாயும், விளையுலா எக்ஸில் இருந்து வைக்கு போவான். அப்போ அவன் அந்த பொடி வந்து இப்படித்தான் இருக்கும், அவன் உடம்பு வந்து நீந்தேக்கில் இப்படித்தான் இருக்கும், அந்த எக்ஸில் இருந்து வை நோக்கி இருக்காது. அப்போ இது எந்த வேகத்தின் திசையாக இருக்குமெண்டா நீர் தொடர்பான மனிதனின் வேகம். இப்போ நீர் தொடர்பான மனிதன் வேகம் இந்த திசையிலான் இருக்கும், இந்த அம்புக்குறி போட்டு காட்டின இந்த திசையிலான் இருக்கும். சரிதான்? அப்போ அவன் இந்த அம்புக்குறி போட்ட இந்த திசையை நோக்கி நீந்துவான். சரிதான்? நீர் இப்படி கிடையா அப்படி பாய போது, அப்போ விளைவுலா எக்ஸிலிருந்து பைக்கு போவான். சரியா? ரைட். அடுத்த ஒரு கேள்வியை பாருங்க. நிலையான நீரில் 7 km/h செல்லத்தக்க வள்ளம் ஒன்று. அப்போ நிலையான நீரில் வள்ளத்தின் வேகம்ன்றது நீர் பாயேக்க நீர் தொடர்பான வேகமாக இருக்கும். அவன் ஏ என்ற புள்ளியிலிருந்து வடக்கிற்கு 60 பாகை கிழக்கே 15 km தூரத்தில் உள்ள பி எனும் புள்ளிக்கு சென்று அங்கிருந்து பியிற்கு நேர்கிழக்கே 9√3 km தூரத்தில் உள்ள சி என்னும் புள்ளிக்கு செல்கிறது. சரி, இங்கே பாருங்க. அப்போ இதான் ஏ என்ற புள்ளியில் இருந்து வடக்கிற்கு 60 பாகை கிழக்கே, 60 பாகை கிழக்கே 15 km தூரத்தில் இருக்கிற பி என்ற புள்ளிக்கு போய் பேந்து பியில் இருந்து நேர்கிழக்கே 9√3 km தூரத்தில் உள்ள சி என்ற புள்ளிக்கு செல்கிறது. நீரோட்டத்தின் வேகம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 2 km/h. அப்போ நீர் வந்து இப்படி பாயுது, பிசிக்கு சமாந்தரமாக இப்படி பாயுது. சரிதானே? அதிண்ட வேகத்தின் பருமன் 2 km/h. அவன் ஏயில இருந்து சியை அடையிறதுக்கு எடுத்த நேரம். சரிதானே? நிலையான நீரில் வள்ளத்தின் வேகம் 7 km/h. அப்போ வள்ளத்தை பி என்ற வெப்பம், நீரை டபிள்யூ என்ற வெப்பம், பூமியை இ என்ற வெப்பம். இப்போ இதில் எங்களுக்கு தெரிஞ்ச வேகங்கள் நிலையான நீரில மனிதன் வேகம், அதாவது நீர் தொடர்பாக
படகின்ற வேகம், நீர் தொடர்பாக படகின்ற வேகம் 7. நிலையான நீரில் இந்த வேகத்தோட படகை வலித்து செல்ல முடியும். ரைட். நீரின் வேகம் இப்படி 2. சரியா? ரைட். இப்போ நாங்கள் தொடர்பு வேக கோட்பாடு பாவிப்போம். VE சமன் VBW plus VWE. முதல்ல நாங்கள் ஏயில இருந்து பிக்கான பயணத்தை பார்ப்போம். ஏயில இருந்து பிக்கு இந்த பயணத்தில் பூமி தொடர்பாக படகின்ற வேகம், அது ஏயில இருந்து பிக்குத்தான் போகணும். அது ஒரு R12 வெப்பம். இப்படி 60 பாக வடக்கில் இருந்து 60 பாக கிழக்க இருக்கு. சரி. BW 7, WE இப்படி 2. இனி பியில இருந்து சிக்கான பயணம், பியில இருந்து சிக்கான பயணம் பூமி தொடர்பாக பியில இருந்து சிக்கு மேற்கே இருந்து கிழக்க தான் போகணும். இப்படி அது R21 வெப்பம். இது 7 தான், இது 2. இப்போ விளையுளும் மேற்கேலிருந்து கிழக்க வரணும். நீரின் வேகமும் அதே திசையில் இருக்குது. அப்போ இந்த 7 திசையும் இப்படித்தான் வரணும். சரிதான்? அப்போ நாங்கள் R2 உடனே எழுதலாம். R2 வந்து இந்த திசையில் 7 9 கிலோமீட்டர் H-1. R1 காணணும். R1 காண்றதுக்கு நாங்கள் ஒரு வேக முக்கோணி ஒன்று கீறுவோம். R1 காண்றதுக்கு ஒரு வேக முக்கோணி. சரி, இங்கே பாருங்க. விளையுள் இப்படி வரணும். R1 சரிதானே? விளையுள் தொடங்குகிற இடத்திலிருந்து கீறுவோம். எங்களுக்கு இந்த 2 தான் தெரியும். இப்படி கிழக்க நோக்கி இப்படி 2, இது 2. சரி, அடுத்தது 7 கீறுவோம். இது 7. காவி கூட்டல் சரியாக வரும். R1 சமன் 2 மற்றது 7. ஒரு காவி கூட்டலை திருப்தி செய்யக்கூடிய மாதிரி தான் இந்த வேக முக்கோணி வரும். சரி, இப்போ நாங்கள் இந்த R1 காணணும். இது 60, இது 30 பாக. இந்த R1 காண்றதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முறை ஒரு செங்குத்தொண்டு கீறுறது. இதில் இருந்து இப்படி ஒரு செங்குத்தொண்டு கீறுவோம். சரி, இந்த நீளம் 2 sin 30. 2 sin 30 உண்டு. இந்த நீளம் 2 cos 30. 2 cos 30 √3. √3/2 2 வெட்டுப்படும். √3. இப்போ நாங்கள் R1 எழுதலாம். இங்கே பாருங்க, இந்த
இதுக்கு ஒரு பேரை போட்டால் எங்களுக்கு ஈஸியாக விளங்கும். P Q R S. இந்த R1 காணிக்க நான் PS சக SR ரெண்டு பிரிவாக காணுவோம். PS என்றது 2 cos 30, அதாவது √3. SR என்றது அது ஒரு செங்கோண முக்கோணி. அந்த செங்கோண முக்கோணியில் நாங்கள் பைதகரஸ் தேற்றத்தை பாவித்து அதை நாங்கள் காணுவோம். இங்கே பாருங்க, இது ஒரு செங்கோண முக்கோணி, செம்பக்கம் 7, இதில் ஒரு பக்கம் 1. அப்போ பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சா 7 வர்க்கம் சய 1 வர்க்கம். அப்போ இது வர்க்கம் மூலம் 3, 49 1 போனால் 48, 48ன்றது 16 தரம் 3, 4√3. அப்போ R1 வந்து 5√3 என்று வரும். சரிதானே? R2 தெரியும். சரிதானே? 9 தெரியும். R1 5√3 என்று வந்துட்டுது. அப்போ மொத்த நேரம், எடுத்த மொத்த நேரம் ஏயிலிருந்து பிக்கு போக எடுத்த நேரம், பிறகு பியிலிருந்து சிக்கு போக எடுத்த நேரம். ஏயிலிருந்து பிக்கு தூரம் 15 கிலோமீட்டர். என்ன வேகத்தோட போகிறார்? 5 வர்க்கமூலம் 3. அப்போ நேரம் வந்து தூரத்தின் கீழ் வேகம். தூரம் 15, வேகம் 5 வர்க்கமூலம் 3. அப்போ ஏயிலிருந்து பிக்கு போக எடுத்த நேரம் வரும். பிறகு பியிலிருந்து சிக்கு தூரம் 9√3, வேகம் 9. அப்போ இதில் ஒரு √3, இஞ்சாலே ஒரு √3. அப்போ எடுத்த மொத்த நேரம் 2√3 மணித்தியாலம். சரியா? நாங்கள் நீ அடுத்ததா உதாரணம் 8. இது ஒரு பழைய பாஸ் பேப்பர் கேள்வி. இந்த கேள்வியை பார்ப்போம். அகலம் டிஐ உடைய நேரிய ஆறு ஒன்றிலே நீர் சீர்வேகம் ஜூவுடன் பாய்கிறது. இப்போ நீர் வந்து இப்படி ஜூவோட பாயுது. அகலம் டி. இது டி. சரி, இப்போ நீரை டபுள்யூ என்று வைப்போம். மனிதனை எம் என்று வைப்போம். பூமியை இ என்று வைப்போம். சரியா? ரைட். அப்போ இதில் எங்களுக்கு இப்போ தெரிஞ்சது நீரின் பூமி தொடர்பான வேகம் இப்படி ஜூ. நீர் தொடர்பாக கதிவியில் நீந்தத்தக்க மனிதன். நீர் தொடர்பாக மனிதன் வேகத்தின் பருமன் தந்திருக்கு. சரி, அப்போ அதையும் நாங்கள் எழுதுவோம். அது பி. நீர் தொடர்பாக மனிதன் வேகத்தின் பருமன் பி. திசை தெரியா?
ரைட், இங்கே பாருங்கோ. ஆற்றங்கரைக்கு செங்குத்தாக ஆற்றுக்கு நேர் குறுக்கே இயங்குமாறு நீந்துகிறான். அவன் ஆற்றுக்கு குறுக்கே நீந்துவதற்கு எடுக்கும் நேரம் கேபிட்டல் டீயை காணட்டாம். இப்போ நேர் குறுக்கியண்டா, இப்போ நான் இதில் XY என்று போட்டிருக்கிறேன். எக்ஸில் இருந்து வையுக்கு நீந்துறதுக்கு எடுக்கிற நேரம் என்ன, இதான் கேள்வி. அந்த நேரத்தை தான் அவர் கேபிட்டல் டி என்று போட்டிருக்கிறார். அந்த கேபிட்டல் டீயை காணட்டாம். சரி, அப்போ நாங்கள் இப்போ தொடர்பு வேக கோட்பாடு எழுதுவோம். VME சமன் VMW ப்ளஸ் VWE. பூமி தொடர்பா நேர் குறுக்க போகணும், அதாவது எக்ஸில் இருந்து வைக்குத்தான் போகணும். இது ஒரு R2 போடுவோம். VMW நீர் தொடர்பாக மனிதன் வேகம் V, நீரின் வேகம் இப்படி U. இதுக்கு நாங்கள் வேக முக்கோணி ஒன்று கீறுவோம். இப்படி விளையுள் வரணும். விளையுள் தொடங்குற இடத்துல இருந்து பருமனின் திசையும் தெரிஞ்ச ஜூவை முதல் கீறுவோம், பேந்து வியை கீறுவோம். இந்த காவி கூட்டல் சரியாக வரக்கூடிய மாதிரி வரும். அப்போ இதில் இருந்து இது ஒரு செங்கோண முக்கோணி. வார மிக இலகுவாக காணலாம். R சமன் வர்க்க மூலம் V வர்க்கம் சய U வர்க்கம். அப்போ நேரம் கேபிட்டல் T என்றது எக்ஸில் இருந்து வையுக்கு போறதுக்கு எடுக்கிற நேரம். தூரம் D கிலோமீட்டர், தூரம் D. என்ன வேகத்தோட போறார்? R. அப்போ டியின் கீழ் வர்க்க மூலம் V வர்க்கம் சய U வர்க்கம். இதுதான் கேபிட்டல் T. இதைத்தான் அவர் காண சொல்லி முதல் கேட்கிறார். சரிதான். பிறகு சொல்றார், அவன் ஆற்றங்கரைக்கு சமாந்தரமாக D தூரம் நீரோட்டத்திற்கு எதிராக நீந்தி சென்று தொடக்க தானத்திற்கு திரும்பி நீந்தி வருவதற்கு எடுக்கிற நேரம். சரிதானே? நீரின் வேகம் U. சரிதானே? ரைட். நீர் சார்பாக மனிதன் வேகம் V. இப்போ அவன் முதல்ல பியில் இருந்து ஏக்கு போய் பிறகு ஏயில் இருந்து பிக்கு வரோம். முதல் நீரோட்டத்துக்கு எதிராக நீந்துறான். அப்போ பியில் இருந்து ஏக்கு போய் திருப்ப ஏயில் இருந்து பிக்கு வாரான். அப்போ இதுக்கு எடுக்கிற நேரம் தான் கேள்வி. சரி, இங்கே பாருங்கோ. இதுக்கு நாங்கள் ஒரு தொடர்பு வேக கோட்பாடு பாவிப்போம். VME சமன் VMW ப்ளஸ் VWE. முதல்ல பியிலிருந்து ஏக்கு போகிறான். பியிலிருந்து ஏக்கு போயேக்க பூமி தொடர்பாக பியிலிருந்து ஏக்குத்தான் போகணும். அப்போ இந்த திசையில் தான் வேகம் இருக்கணும். அது R1 போடுறேன். MW நீர் தொடர்பாக மனிதன் வேகம் V, WE இப்படி U. எங்களுக்கு தெரியும் விளையுள் பியிலிருந்து ஏக்கு வரணுமெண்டா இந்த வியின் வேகமும் அந்த R1 திசையிலான் இருக்கும்.
பேந்து ஏயிலிருந்து பிக்கு வாரக்கு இப்போ பூமி தொடர்பாக ஏயிலிருந்து பிக்குத்தான் வரணும். அப்போ ஏயிலிருந்து பிக்கான அந்த திசையிலான் இந்த விளைவுள் இருக்கணும். நீர் தொடர்பாக மனிதன்ற வேகம் பி, நீரின்ற வேகம் இப்படி ஜூ. ஆகவே பியின் திசையும் இந்த திசையிலான் வரணும். இப்போ நாங்கள் R1 எழுதலாம். இந்த திசையில் B மைனஸ் ஜூ. R2 இந்த திசையில் B ப்ளஸ் ஜூ. கேட்ட கேள்வி பியில இருந்து ஏக்கு போய் திருப்ப ஏயிலிருந்து பிக்கு வாரக்கு எடுக்கிற நேரம். முதல் நீரோட்டத்துக்கு எதிராக டி தூரம் போய் திருப்ப அந்த ஆரம்ப தானத்துக்கு வாரக்கு எடுக்கிற நேரம். இதான் கேள்வி. அப்போ நேரம், மொத்த நேரம் முதல் பியிலிருந்து ஏக்கு போனவன், பிறகு ஏயிலிருந்து பிக்கு வந்தான். பியிலிருந்து ஏக்கு தூரம் டி, பியிலிருந்து ஏக்கு போய்க்க அந்த நீரோட்டத்துக்கு எதிராக போனவன். அப்போ அந்த R1 V மைனஸ் ஜூ. ஏயிலிருந்து பிக்கு வரைக்க நீரோட்டத்தின் திசையில் நீந்தினவன். அப்போ வேகம் R2 V ப்ளஸ் ஜூ. இதை சுருக்குங்க. டியை பொதெடுக்கலாம். V ப்ளஸ் ஜூவோட V மைனஸ் ஜூவை கூட்டினா 2V. இப்போ 2VD கீழ் V வர்க்கம் சய ஜூ வர்க்கம். ஆனால் இந்த விடையில் டி என்றது இல்லை. இந்த விடையில் டி என்றது இல்லை. இப்போ ஏற்கனவே எங்களுக்கு இந்த கேபிட்டல் டீக்கு பதிலாக கேபிட்டல் டீயை கண்டு வச்சிருக்கிறோம். கேபிட்டல் டி என்றது டியின் கீழ் வர்க்க மூலம் வி வர்க்கம் சய ஜூ வர்க்கம். இப்போ நாங்கள் இந்த டிக்கு பதிலாக கேபிட்டல் டி இன்டு ரெண்டு வி கீழே வி வர்க்கம் சய ஜூ வர்க்கம். இந்த டிக்கு பதிலாக கேபிட்டல் டி இன்டு வர்க்க மூலம் வி வர்க்கம் சய ஜூ வர்க்கம். அப்போ ஒரு வி வர்க்கம் சய ஜூ வர்க்கத்தின் ஒரு வர்க்க மூலம் வெட்டுப்பட்டு கீழே ஒரு வர்க்க மூலம் வரும். இதை சுருக்கினீங்களா 2VTயின் கீழ் வர்க்க மூலம் வி வர்க்கம் சய ஜூ வர்க்கம். இதில் இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டு கிடக்கு. ஜூவை காட்டிலும் வி பெரிதாக இருக்க வேண்டியதே. உங்களுக்கு தெரியும், நீரின் வேகம் ஜூ, நீர் சார்பாக மனிதன் வேகம். நீர் சார்பாக மனிதன் வேகம் என்றால் மனிதன் சொந்த வேகம், நிலையான நீரில் மனிதன் வேகம். அப்போ நீரோட்டத்துக்கு எதிராக நீந்தோணுமா இருந்தால் அவன் சொந்த வேகம் நீரோட்டத்தின் வேகத்தை விட பெரிதாக இருக்கும். சரிதான், ரைட். அப்போ இதில் நீங்கள் வி பெரிது ஜூ எனின் மட்டுமே நீரோட்டத்திற்கு எதிராக நீந்த முடியும். எதிராக நீந்த முடியும். நேர குறுக்க கூட நீந்த இயலாது. சரியா? இது ஒரு பழைய பாஸ் பேப்பர் கேள்வி. ரைட், அடுத்த ஒரு கேள்வியை பாருங்க. உதாரணம் 9.
பக்கம் ஏஐ உடைய சதுரம் ஏபிசிடியின் உச்சிகளில் ஏ பி சி டி எனும் 4 விமான நிலையங்கள் அமைந்துள்ளன. அமைதியான வழியில் ஒரு விமானத்தின் கதி u ஆகும். இது அந்த நிலையான நீரில் மனிதன்ற வேகம் என்றது சொன்ன மாதிரி தான் இது. இப்போ விமானம் பறக்க வழி அமைதியாக இருக்காது. இப்போ காற்று வீச போகுது. காற்று வீசாட்டி u கதியோட விமானம் பறக்கக்கூடியது. காற்று வீசினா உங்களுக்கு தெரியும், காற்றோட்டத்தின் திசையில் பறந்தால் கூடின வேகத்தோடு பறக்கும். எதிர் திசையில் பறந்தால் குறைஞ்ச வேகத்தோடு பறக்கும். அப்போ விமானத்தின் சொந்த வேகத்தின் காற்றின் வேகத்தின் விளையுள் தான் பூமி தொடர்பான வேகமாக இருக்கும். அப்போ அமைதியான வழியில் விமானத்தின் வேகம்ன்றது காற்று சார்பான விமானத்தின் வேகம். சரி, அப்போ நாங்கள் விமானத்தை பி என்று வைப்போம். விமானத்தை பி என்று வைப்போம். காற்று டபிள்யூ, பூமியை இ என்று வைப்போம். சரி, இங்கே பாருங்க, ஏபிசிடி அமைதியான வழியில் ஒரு விமானத்தின் கதி u, அது காற்று சார்பான விமானத்தின் கதி. காற்று வீசேக்க அது என்னவா வரப்போதண்டா காற்று சார்பான விமானத்தின் கதி u. இதில் எங்களுக்கு சரிதானே பருமன் மட்டும்தான் தந்திருக்கு. ஏபியின் திசையில் உறுதியானதும் ஒரு சீரானதுமான காற்று பி எனும் கதியோட வீசுது. அப்போ காற்றின் வேகம் இந்த திசையில் v. சரி, இப்போ விமானம் ஏயில இருந்து வெளிக்கிட்டு பிக்கு போய் இப்போ இந்த சிக்கு போய் பிறகு டிக்கு போய் பிறகு கடைசியாக ஏக்கு வருது. இதுக்கு வாரக்கு எடுக்கிற நேரம். அப்போ இதில் 4 விதமான பயணங்கள் இருக்குது. ஒன்று ஏயிலேருந்து பி, மற்ற பியிலேருந்து சி, சியிலேருந்து டி, பிறகு டியிலேருந்து ஏ. அந்த 4 விதமான பயணங்களுக்கும் எடுக்கிற நேரத்தை கூட்டி விட்டால் உங்களுக்கு மொத்த நேரம் வரும். சரியா? ரைட். அப்போ கவனிங்க பிள்ளைகள். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா தொடர்பு வேக கோட்பாட்டை பாவிக்க போகிறோம். சரிதானே? ரைட். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பாவிக்க போகிறோம். சரி, இங்கே கவனிங்கோ. வி பிஇ சமன் VPW ப்ளஸ் VWE. ஏயில இருந்து பிக்கான பயணத்துக்கு ஏயிலிருந்து பிக்குத்தான் போகணும். இப்படி அது R1. PW U, WE அது V. அவர் எப்படி போனாலும் காற்று ஏபின்ற திசையில் V தான், அது மாறாது. காற்று சார்பான விமானத்தின் கதி மாறாது, ஆனால் திசை மாறும். அடுத்தது பியிலிருந்து சி. பியிலிருந்து சிக்கான பயணத்துக்கு பூமி தொடர்பாக விமானம் பியிலிருந்து சிக்குத்தான் போகணும். R2. இது U, இது V. இந்த யூவின் திசை தான் மாறப்போகுது. சரி, அடுத்தது சியில இருந்து டிக்கு.
பூமி தொடர்பாக சியிலேருந்து டி, அது R3 என்று போடுறோம். இது U, இது V. அடுத்தது டியிலிருந்து ஏக்கான பயணம். பூமி தொடர்பாக டியிலிருந்து ஏக்கு வரணும். அப்போ இந்த திசையில் இருக்கும். அது R4 என்று போடுறேன். இது U, இது V. இப்போ இதில் ஏயிலிருந்து பிக்கான பயணத்தில் காற்றின் திசையில் போகுது. சரிதான். ஆகவே இப்போ விளையுள் ஏயிலிருந்து பிக்கு வரணும். காற்றும் ஏயிலிருந்து பிக்கு வீசுது. ஆகவே அவர் விமானம் வந்து ஏயிலிருந்து பியை இப்படித்தான் இருக்கும். காற்று சார்பாக விமானத்தின் வேகமும் சரிதான் ஏயிலிருந்து பிக்கு இருந்தால் தான் விளையுள் ஏயிலிருந்து பிக்கு வரும். அதே மாதிரி இந்த சியிலிருந்து டிக்கு இந்த திசையில் அந்த ஜூவின் திசை இருக்கும். அப்போ R1 R3 மிக இலகுவாக எழுதலாம். R1 என்றது U + V, R3 என்றது இந்த திசையில் U - V. எங்களுக்கு இப்போ R1ஐயும் R4ஐயும் காணணும். இதுக்கு நாங்கள் வேக முக்கோணி கீறி காணும். சரி, இங்கே பாருங்க. R2 விளையுள் இப்படி வரணும். விளையுள் இப்படி வரணும். R1 R2 இந்த விளையுள் தொடங்கின இடத்துல பருமனின் திசையும் தெரிஞ்ச பியை கீறுவோம். மற்றதை இணைச்சி விடுவோம். இப்போ இது ஜூவாக வரும். இதே படத்தில் கூட நாங்கள் மற்ற வேக முக்கோணியை சேர்த்துக்கீறலாம். இப்போ ரெண்டுக்கும் ஜூ பொதுவாக இருக்க போது, அதாவது இந்த ஜூ அண்ட் பருமன் பொதுவாக இருக்கும். இந்த காற்றின் வேகம் வந்து ரெண்டுக்கும் பருமனின் திசையும் மாறாது. ஆகவே ரெண்டு வேக முக்கோணிக்கும் அந்த வியை ஒரு பக்கமாக கொண்டு ரெண்டு வேக முக்கோணியை நாங்கள் கீறலாம். சரி, இங்கே பாருங்க, மற்றதை கீறேன். அப்போ இப்படி வரப்போது R4, இப்படி B, இப்படி U. இப்போ இதில் இருந்து நாங்கள் இப்போ R2 R4 ரெண்டும் சமனாக இருக்கும். பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சா வர்க்கம் மூலம் U வர்க்கம் சய B வர்க்கம். சரி, அப்போ எடுத்த மொத்த நேரம் ஏயிலிருந்து பிக்கு போக எடுத்த நேரம், பிறகு பியிலிருந்து சிக்கு போக எடுத்த நேரம், பிறகு சியிலிருந்து டி, பிறகு டியிலிருந்து ஏ. ஏயிலிருந்து பிக்கு போக எடுத்த நேரம் உங்களுக்கு தெரியும். தூரம் வந்து ஏ கிலோமீட்டர். ஏ என்று தந்து கிடாக்கு. தூரமே R1ஓட போகிறார் பூமி தொடர்பு. மற்றது தூரமே R2ஓட போகிறார். அடுத்தது தூரமே R3ஓட போகிறார். அடுத்தது R4ஓட போகிறார். சரியா? இப்போ நாங்கள் R1 R2 R3 R4 நாங்கள் இப்போ போடுவோம். சரிதான். R1 வந்து U + V, R2 என்றது வர்க்கம் மூலம் U வர்க்கம் - V வர்க்கம். இதே மாதிரி R4ம் வர்க்கம் மூலம் U வர்க்கம் - V வர்க்கம். அப்போ ரெண்டையும் சேர்த்து 2 கீழ் போடலாம்.
A இன் கீழ் R3 U மைனஸ் பி. இப்போ இதில் இப்போ நாங்கள் இதை முன்னுக்கு எழுதுகிறோம். 2A இன் கீழ் வர்க்கமூலம் U வர்க்கம் சய B வர்க்கம். மற்ற ரெண்டிலையும் ஏயை பொதெடுத்தா போமாசி U வர்க்கம் சய B வர்க்கம். இப்போ இங்கே U மைனஸ் B வரும், இங்கே U ப்ளஸ் B வரும். அப்போ இதில் B வெட்டுப்பட்டு 2U கொண்டு வரும். அப்போ எல்லாத்துலேயும் 2A புதெடுத்து விட்டோம்டா ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் U வர்க்கம் சய B வர்க்கம் சக 2 பொதெடுத்துட்டோம், A பொதெடுத்துட்டோம். அப்போ B மிஞ்சும் U வர்க்கம் மைனஸ் B வர்க்கம். இதுதான் இதுக்குரிய பயண நேரம். அடுத்த உதாரணம் 10. இந்த உதாரணம் 10 பாருங்கோ. ஒரு சீராக செல்லும் ஆறொன்றின் ஒரு கரையில் P, Q என்னும் துறைமுகங்கள் உள்ளன. நீராவி கப்பல் ஒன்று Pயிலிருந்து Qவிற்கு செல்ல எடுக்கும் நேரம், Pயிலிருந்து Qவிற்கு செல்ல எடுக்கும் நேரம் T1 மணித்தியாலங்கள் ஆகவும், Qவிலிருந்து Pக்கு செல்ல எடுக்கிற நேரம் T2 மணித்தியாலங்கள் ஆகவும் உள்ளன. T2 T1 விட பெருசாக இருக்கு. கேள்வி, ஒரு மரக்கட்டை Pயிலிருந்து Qவுக்கு செல்ல எடுக்கிற நேரம் என்ன? இப்போ இதில் என்னென்னா ஆற்றின் வேகமும் தெரியல, கப்பலின் சொந்த வேகமும் தெரியல. சரி, இப்போ இங்கே கவனிங்கோ. இப்போ நாங்கள் நீரின் வேகத்தை U என்று வைப்போம், நீர் W என்று வைப்போம், நீர் W, பூமி, S கப்பல். இப்போ நீரின் வேகம் VWE, நீரின் வேகம் இப்படி U. நீர் சார்பாக கப்பலின் வேகம், அதாவது கப்பலின் சொந்த வேகம், அதை V என்று வைப்போம், அந்த பருமனை V என்று வைப்போம். இப்போ PQ என்ற 2 புள்ளி இருக்கு. இதில் PQ என்ற 2 புள்ளி இருக்கு. இந்த Pக்கும் Qக்கும் இடையிலான இந்த தூரம் அதுவும் தெரியல. சரிதான், ரைட். இங்கே பாருங்கோ, VSC சமன் VSW plus VWE. SC முதல் Pயில இருந்து Qக்கான பயணத்துக்கு SC இந்த திசையில் R1, SW VWE இப்படி U. உங்களுக்கு தெரியும், விளையுள் யூவின் திசையில் இருக்கிறபடியாக பியும் அதே திசையிலான் இருக்கும். Qவில இருந்து Pக்கான பயணத்துக்கு
ரெண்டா விளைவுள் கியூவிலிருந்து பிக்கு இப்படித்தான் வரணும். இதுதான் பூமி தொடர்பான கப்பலின் வேகம். இது வி, இது இப்படி ஜூ. அப்போ எங்களுக்கு தெரியும் விளைவுள் கியூவிலிருந்து பிக்கு வரணுமா இருந்தால் வியும் இந்த திசையிலான் இருக்கும். இல்லையண்டா சாத்தியம் இல்லை. அப்போ R1 வந்து இந்த திசையில் V + Q, R2 வந்து இந்த திசையில் V - Q. இப்போ எங்களுக்கு இப்போ மொத்த நேரத்தை காணணும். சரி, மொத்த நேரத்தை காணணும். T1 T2 முதல் தந்திருக்கு தான். அப்போ அதை எழுதுவோம். பியிலிருந்து கியூக்கு போன நேரம் PQவின் கீழ் R1 V + Q. இது ஒன்று. மற்றது கியூவிலிருந்து பிக்கு வந்த நேரம் அது T2 QPயின் கீழ் V - U. 2. அவர் கேட்டது என்னண்டா, ஒரு மரக்கட்டை பியிலிருந்து கியூவுக்கு போகிறதுக்கு எடுக்கிற நேரம். உங்களுக்கு தெரியும் மரக்கட்டை வந்து ஆற்றின் வேகத்தோடு, அது ஆற்றோடு அடித்து கொண்டு போகும். ஆற்றின் வேகத்தோடு போகும். ஆகவே மரக்கட்டை எடுத்த நேரம் அதை T என்று வச்சா T = தூரம் PQ, நீரின் வேகம் U, PQவின் கீழ் U. அப்போ இந்த PQவின் கீழ் Uவை T1 T2 சார்பில் நாங்கள் எழுதணும். சரி, இங்கே பாருங்க. இந்த 1/T1 சமன் V + Uவின் கீழ் PQ. 1/T2 V - Uவின் கீழ் PQ. இப்போ எங்களுக்கு ஒன்றிலிருந்து ஒன்றை கழிச்சு விட்டா இதை 4ஆம் சமன்பாடு, இது 5ஆம் சமன்பாடுண்டா 4ல் இருந்து 5 கழிச்சு விட்டா 1 கீழ் T1 -1 கீழ் T2 சமன் இந்த PQ போமாசி B வெட்டுப்படும் 2 Uவின் கீழ் PQ. இதில் இருந்து PQவின் கீழ் U வந்து அதான் காண வேண்டிய நேரம் 2 T1 T2வின் கீழ் T2 - T1. சரியா, இதுதான் அந்த பயண நேரம். சரியா? சரி மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இதோடு நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.